பெரியசாமி அவர்களே, KKSSR ராமச்சந்திரன் அவர்களே, பெரிய கருப்பன் அவர்களே, சக்கரபாணி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அருமை சகோதரி ஜோதிமணி அவர்களே, திரு சச்சிதானந்தம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள், அன்புக்குரிய தம்பி செந்தில்குமார் அவர்களே, திரு காந்திராஜன் அவர்களே, வாரியத்துடைய தலைவர் வெங்கடாதன் அவர்களே, மாநகராட்சியினுடைய மேயர் இளமதி அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல் ஆனந்த் IAS அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் IAS அவர்களே, வருகை தந்துள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வந்துள்ள என் அன்புக்குரிய பயனாளி பெருமக்களே, என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவிக்குழுவை சார்ந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திண்டுக்கல் புரட்சியின் பெயர், எழுச்சியின் பெயர், வீரத்தினுடைய பெயர். வரலாற்றை புரட்டி பார்த்தா பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிரான போராடின வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் ஊமத்துறையும் தங்களோட அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துறதுக்கு திட்டமிட்ட ஊர்தான் இந்த வீரத்தினுடைய விளைநிலமாக இருக்கக்கூடிய இந்த திண்டுக்கல். சிறந்து நிற்கும் சிங்கங்கள் என்று தன்னுடைய படை வீரர்களை அழைச்ச ஹைதர் அலியும் 200 ஆண்டுகள் ஆடுகளைப் போல வாழ்வதை விட 2 ஆண்டுகள் புலியாக வாழ்வதே மேல்னு கம்பீரம் காட்டிய திப்பு சுல்தானும் நடமாடிய இடம் இந்த திண்டுக்கல். மருதுபாண்டியர், வீரபாட்சி கோபால் நாயக்கர், ஊமைத்துறைன்னு மூவரும் சேர்ந்து திண்டுக்கல் பழனிமலையில் 4000 வீரர்களை இணைச்சிக்கிட்டு போரிட்டாங்க. அப்படிப்பட்ட தீரர்கள் வாழ்ந்த இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். ஆங்கில புத்தாண்டை கொண்டாடிவிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் நாளை வரவேற்க காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இனிப்பான சக்கரை பொங்கலை போல அறிவிப்பை வழங்கிட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். எங்களை பொறுத்தவரையில இது IP மாவட்டம். திண்டுக்கல் பூட்டு எவ்வளவு உறுதியானதோ அதே அளவுக்கு உறுதியோட இந்த மாவட்டத்தை கட்டி காத்து வளர்ச்சியை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் IP அவர்கள். அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு கால கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அளவு 1,79,81,152 மெட்ரிக் டன். ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில வெறும் 4.5 ஆண்டுல, நல்லா கவனிங்க, 4.5 ஆண்டு, அதான் சொன்னது 10 வருஷம் அதிமுக ஆட்சி, இப்ப சொல்றது 4 ஆண்டுகள்ல 1,99,75,710 மெட்ரிக் டன் கொள்முதல நாம செஞ்சிருக்கிறோம். நல்லா கவனிங்க.
அதிமுகவான 10 ஆண்டுகளை விட நம்மோட 5 வருஷத்துல 19,94,558 மெட்ரிக் டன் அதிகமாக நாம கொள்முதல் செஞ்சிருக்கிறோம். இது சாதாரணமானதல்ல, மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் தான் நம்ம சக்கரபாணி. இன்றைய விழாவை பொறுத்த வரைக்கும் 337 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 111 முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு 174 கோடியே 20 லட்சம் மதிப்பிலான 212 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 2,62,864 பயனாளிகளுக்கு 1,082 கோடிய மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். மொத்தம் 595 கோடி ரூபாய் மதிப்பிலான விழாவாக, ஏன் ஒரு மாபெரும் விழாவாக இது அமைஞ்சிருக்கு. இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை பார்க்கிறப்போ இது அரசு விழாவா இல்ல ஒரு மாநாடா என்று வியப்பா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு ஐபி அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அதேபோல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்க முகங்கள்ல மகிழ்ச்சியை பார்க்கணும்னு தான் ஏராளமான திட்டங்களை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.